வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பேக் சைடு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக் சைடை கட் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை நம்ம டேப்பில் எடுத்து தான் மார்க் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பேக் சைடை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க அளவுகளை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஏன்னா பேக் சைடு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தால் தான் அதுக்குள்ளே ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேக் சைடில் எப்படி அளவு கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடை கட் பண்ணுறதுக்காக ஒரு சைடுக்குள்ளே கிளாத் எடுத்துக்கலாம். அதாவது மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், ஓரத்தில் நம்ம 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுடலாம். இது வந்து நம்ம பட்டி மடிச்சடிப்போம், அதுக்காக நம்ம கிளாத் விடணும். 1.25 இன்ச் மார்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகளை நம்ம ஒன்றா எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம அளவுகளை சரியாக எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அளவு கரெக்டாக மார்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகலத்தை வந்து அளவு எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்து வச்சுக்கோங்க. கழுத்து பக்கத்தில் செக் பண்ணிக்கோங்க. அகலமாக இருக்காமல் நம்மளுக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சைடு ஆம்கோல்லேருந்து இன்னொரு சைடு ஆம்கோலுக்குள்ளே எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட அகலம். இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 20 வருது. உங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். டேப் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 20 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த 20 இன்ச்சை டேப்பை 2ஆக மடிச்சுக்கலாம். 20 இன்ச்சில் நம்ம வந்து 2ஆக மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10.25 இன்ச் வருது. அந்த 10.25 இன்ச்சை நம்ம வந்து மடிப்பு பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ண போகிற அகலம். ரெட்டையாக வந்து எதுக்காக மடித்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அளவு எடுக்கும்போது நம்ம ஒரு சைடு தான் அளவு எடுத்தோம். அதுவே வந்து நம்ம மார்க் பண்ணும்போது பாருங்கள் 2 கிளாத்தாக மடிச்சிருக்கோம். அதனால் நம்ம பகுதியை மார்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒத்தையாக விரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு சரியான அளவு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுடலாம். அடுத்ததாக பக்கத்துலேயே நம்ம ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுடலாம். தையலுக்கு விடவும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸை ரெட்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெட்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் உயரத்தை அளவு எடுத்துக்கலாம். உயரம் பாருங்கள், ஷோல்டர்கிட்ட டேப் வச்சுக்கோங்க. நேராக வந்து இடுப்பு பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஷோல்டரோட எண்டு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம டேப் பிடிச்சிட்டு நேராக கீழே இடுப்பு பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 14 இன்ச்சு கிடச்சிருக்கு. உங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கோட்டுக்கு மேலே 14 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட பின்பக்க உயரம். உயரம் வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பின்னாடி கழுத்தோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். பின்னாடி கழுத்து உயரம் எடுக்கிறதுக்காக ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பின்னாடி கழுத்து வந்து எண்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்கேலை நேராக வச்சிடலாம். பாருங்கள், நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஷோல்டர்கிட்ட டேப் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்கேல்கிட்ட நம்மளுக்கு எந்த அளவு இருக்கோ அதை நம்ம எடுத்துடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 9 இன்ச் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. 9 இன்ச் கழுத்தோட நீளம் உங்களோட அளவில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு கீழே 9 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, பின்னாடி கழுத்து வந்து நம்ம இப்படி தான் உயரத்தை அளவு எடுக்கணும். நம்ம எடுத்த அளவை நம்ம மார்க் பண்ணும்போது தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 9 இன்ச்சு கிடச்சிச்சு இல்லையா, 9.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுடலாம். உயரத்துலேருந்து நேராக கீழே வந்து நம்ம 9.5 இன்ச் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கழுத்தும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி தானே வருது. அதனால் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கலாம். மேலே வந்து உயரத்துக்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து நேராக கோடு போட்டுடலாம். கோடு வந்து ஒரு ஸ்கேலுக்கு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்தாகலோ ஷோல்டர்லாம் மார்க் பண்ணணும்ல, அப்போ வந்து சரியாக இருக்கும். கோடு வந்து நேராக இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கோணையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது லூஸ் அடிக்கும், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை நான் எப்படி வச்சுருக்கணும் அதே போலயே நீங்களும் வச்சுக்கோங்க. ரெட்டையாகவே மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஷோல்டரும் கழுத்தாகலத்தையும் நம்ம வந்து அளவு எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கழுத்து அகலம் ஷோல்டர் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்துட்டு கழுத்தை அகலப்படுத்தாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அளவு கரெக்டாக எடுக்கணும். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டரோட எண்டு இருக்குது பாருங்கள், அதாவது கழுத்து பீஸ் தைச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து அந்த இடத்துல ஸ்கேல் வச்சிடலாம். கோணையாக வைக்காதீங்க, நேராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேராக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிளாத்து நேராக இருக்கக்கூடாது, நமக்கு ஸ்கேல் நேராக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2 சைடுக்கும் நோட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ஸ்கேல் வச்சுருக்கிறது கரெக்டாக தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துருங்க. நேராக இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நமக்கு அது வந்து ப்ளவுஸ் சரியாக அமையாது. இப்போ வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம். ஸ்கேலுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்கேலுக்கு இந்த பக்கம் மடிப்பு பகுதி வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். தெளிவாக பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்கேலுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 3.25 இன்ச் கிடச்சிருக்கு. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உடம்பு அகலமாக இருக்கவங்களுக்கு மாறுபட்டு வரும், ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கம்மியாக வரும். எனக்கு வந்து 3.25 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து உயரத்துக்காக ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து நம்ம 3.25 மார்க் பண்ணிடலாம். பக்கத்தில் பாருங்கள், நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தையல் பிடிப்போம், கழுத்து பீஸ் தப்போம் பாருங்கள், அதுக்காக நம்ம தையலுக்கு வந்து விடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் எடுத்துடலாம். ஷோல்டர் பாருங்கள், சென்டரில் இருக்குது பாருங்கள் குட்டியூன்னு அளவு, அதுதான் நம்மளோட ஷோல்டரோட அளவு. எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துருங்க. கை ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். எனக்கு வந்து 2.25 வருது, நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் நம்ம 2.25 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் நம்ம தையலுக்கு வந்து விடணும். ஏன்னா அந்த பக்கம் நம்ம கை தப்பம் பாருங்கள், அதுக்காக. அடுத்ததாக வந்து நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். கையோட ஆம்கோலோட எண்டு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட டேப்லேருந்து அளவு எடுக்கலாம். இது வந்து நம்ம ஆம்கோலோட லென்த் எடுக்கிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6.5 இன்ச் வருது. இது வந்து ஒவ்வொரு அளவுக்கும் மாறுபட்டு வரும். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிடிச்சிருக்கிறது கட்டை மாதிரி கிடச்சிருக்குல்ல, அதை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். கட்டத்துக்குள்ளே நேராக முக்கோண சைஸில் நம்மளுக்கு கையோட ஜாயிண்ட் வந்து எந்த இடத்துல தைச்சிருக்காங்கங்கிறத அளவு எடுத்துடலாம். கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த நேர் மூலையில் நம்மளுக்கு வந்து டேப்பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத அளவு எடுத்துக்கோங்க. அதாவது கட்டத்துக்குள்ளே நடுவில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டேப்பில் அளவு எடுத்துடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 1.25 இன்ச் அளவு கிடச்சிருக்கு. சரி, ஓகே, அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஷோல்டர்லேருந்து நம்ம டேப் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ பார்த்தோம், 6.5 இன்ச் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ வந்து நம்ம 2வது கோட்லேருந்து ஸ்கேல் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தையலுக்கு விட்ட மார்க்கில் தான் நம்ம வந்து கோடு போட்டணும். இப்போ நம்ம இதை பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து கட்டம் கிடச்சிருச்சு. ப்ளவுஸில் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட்டம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ மார்க் எடுத்தோம், 1.25 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் எடுத்தோம். உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோலோட ரவுண்டாக வளைச்சி வரைஞ்சிடலாம். புரிஞ்சிச்சா? நம்ம வந்து இந்த மாதிரி தான் எடுத்தோம். இதே போல் நம்ம வந்து அளவை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து புதுசாக தச்சு பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்கோலோட ரவுண்டு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் புள்ளிக்கு போகிற மாதிரி நான் வந்து எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 ப்ளவுஸ் தச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க கோட்டுக்கு நேராக பின்னாடி கழுத்துக்காக கட்டம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக நம்ம கட்டம் போட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம பின்னாடி கழுத்தை வரையணும். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பின்னாடி கழுத்து வந்து ஒரு சிலருக்கு கழுத்து அகலம் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து வந்து கம்மியாக இருக்கும். அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சி எப்படி மார்க் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் பார்த்துடலாம். டேப் எடுத்துக்கோங்க. கையோட கீழ் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த எண்டில் நம்ம வந்து டேப் வச்சுக்கலாம். டேப் வந்து நம்மளுக்கு கழுத்து பகுதிக்கு வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், கழுத்து பீஸ் தச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத எடுத்துடலாம்.
இந்த மாதிரி பிடிங்க, ரொம்ப இழுக்காதீங்க, ரொம்பவும் பார்த்தீங்கன்னா சுருக்கம் விடாதீங்க. கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக 7 இன்ச் வந்திருக்கு. கழுத்து தையல் போட்டிருக்க வரைக்கும் இருக்கிற அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து அளவு எடுத்தோமோ அதே போல் இந்த சைடு பாருங்கள், ஆம்கோல் எண்டு இருக்குது பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து நம்ம மார்க் பண்ணலாம். நம்ம வந்து கோடு போட்டிருக்க இடத்துலேருந்து வச்சுக்கோங்க. 7 இன்ச் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கழுத்தோட அகலம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த புள்ளிக்கு போகிற மாதிரி கழுத்தோட ரவுண்டை வரைஞ்சிடலாம். அளவு ப்ளவுஸில் கழுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மேலே வந்து கம்மியாகவும் கழுத்தோட கீழ்ப்பகுதியில் அகலமாகவும் அவங்க வந்து தைச்சி போட்டிருக்காங்க. அதாவது கீழே வந்து அவங்களுக்கு அகலம் கொடுத்து தைச்சிருக்காங்க இல்லையா, அது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா அவங்களோட கழுத்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸுக்கு கழுத்து வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து கழுத்து இறக்கியிருந்தால் சில பேர் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களோட கழுத்துக்கு தகுந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி சரி பண்ணி கொடுத்துடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கழுத்து வந்து அவங்க இறக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து இறக்கம் பண்ணி கொடுக்கணும். அதே போல் கழுத்து வந்து அகலப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் நம்ம வந்து அகலப்படுத்தி கொடுக்கணும். ஒரு சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து இறக்கி போட மாட்டாங்க. இறக்கி போட்டாலும் கழுத்து வந்து அகலப்படுத்தி போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பத்தில் கழுத்து இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், கழுத்தோட ரவுண்டும் ஆம்கோலோட ரவுண்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும். பிசுறு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தையலில் புடப்பாக இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக தச்சு பழகிறீங்க, எனக்கு வந்து ஆம்கோலோட ரவுண்டு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பரில் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேப்பரில் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற கத்திரிக்கோலை யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக சின்ன கத்திரிக்கோல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ரஃபாக கீழே கிடக்கிற கிளாத்தை கூட எடுத்து கட் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேக் சைடு தான் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி தான் கை கட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பில் அளவெடுத்து தான் மார்க் பண்ணி கட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கை கட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங்லாம் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.